வணக்கம் குட்டீஸ், வெல்கம் டு ஞான வித்யாலயா. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 1 மேத்தமேட்டிக்ஸ் NCERT ஜாய்ஃபுல் டெக்ஸ்ட் புக்கோட 3வது சாப்டர் பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் பேர் மேங்கோ ட்ரீட். மேங்கோ மாம்பழம், உங்களுக்கு தெரியும்ல, MANGO மேங்கோ. ஸோ இந்த மேங்கோ ட்ரீட், இன்னைக்கு ட்ரீட்டில் வந்து எல்லோரும் மேங்கோ சாப்பிட போகிறாங்க. வாங்க ஆரம்பிக்கலாமா? இங்கே பாருங்கள், இது நம்ம படிக்க போகிறோம். லெட் அஸ் ரீட் எழுதியிருக்கீங்க. The birds are watching a squirrel eating a mango. Birds பாருங்கள், இப்போது உங்களுக்கு படிக்க வரலன்னா கவலைப்படாதீங்க, நான் படிக்கிறேன். ஆனால் நீங்கள் இனிமேல் ஒரு வேர்டாக நீங்கள் படிக்கணும். இந்த மாதிரி த பேர்ட்ஸ், BIRDS பேர்ட்ஸ், பறவைகள், உங்களுக்கு தெரியும்ல, பறவைகளை நம்ம பேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆர் வாட்சிங், பார்க்குறாங்க. யார் பார்க்குறாங்க? அ ஸ்குரில், அணிலை பார்க்குறாங்க. பாருங்கள், இங்கே வந்து அணில் என்ன பண்ணிகிட்ருக்கு? மாம்பழம் சாப்பிட்டுட்ருக்கா. ஈட்டிங் அ மேங்கோ, ஸ்குரில், SQUIRREL, ஸ்குரில். ஸ்குரில் வந்து என்ன பண்ணுது? ஈட்டிங் அ மேங்கோ, மாம்பழம் சாப்பிட்டுட்ருக்கு ஸ்குரில். அப்போ எல்லா பேர்ட்ஸும் பார்க்குறாங்க, அணில் வந்து மாம்பழம் சாப்பிடுது, இந்த மாம்பழத்தை நம்மளும் சாப்பிட்லாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ வந்து என்ன ஆச்சு தெரியுமா? திடீர்னு மாம்பழம் பாருங்கள் கீழே விழுந்துடுச்சு, டுப்புன்னு. பாருங்கள், இங்கே எழுதிருக்கு டுப், DHUP, டுப்புன்னு விழுந்துருச்சா. அப்போ உடனே ஸ்குரில் இறங்கி ஓடி அந்த கீழே வந்து தரல மாம்பழத்தை சாப்பிட ஆரம்பிக்குது. பாருங்கள், இப்போ எவ்வளோ பேர் மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க? ஒரே ஒரு அணில் தான் மாம்பழம் சாப்பிடுது, ரைட்? ஒரே ஒரு அணில் இப்போ மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ என்ன ஆச்சு தெரியுமா? இதோ பாருங்கள், காக்கா, காகம், இன்னொரு பேர்டு வந்துடுச்சு, க்ரோ. ஒன் பேர்ட் ஜாயின்ஸ். Now 2 of them are eating the mango. Now 2, 2 பேர் ஆயிட்டாங்க. பாருங்கள், முதல்ல ஒரே ஒரு அணில் சாப்பிட்டுட்டு இருந்ததா, இப்போ ஒரு காக்கா வந்துடுச்சு, காகம். இப்போது இந்த மாம்பழத்தை எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க? 2 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், 2 பேர் சாப்பிட்றாங்க, ரைட்? அப்போ ஒன்றில் இன்னொன்று வந்தால் 2, கரெக்டாக? ஒரே ஒரு மாம்பழம் தான் இருக்குது, ஆனால் அதை ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ இப்போது 2 பேர் சாப்பிட்றாங்க. முதல்ல ஒரே ஒரு அணில், இப்போ 2 ஆகிடுச்சா. அப்போ ஒன்னோட இன்னொன்று சேர்ந்தால் எவ்வளோ ஆகும்? 2, கரெக்டாக? 1 + 1 2. இப்போது நெக்ஸ்ட் என்னது பாருங்கள், ஒன் மோர் பேர்ட் ஜாயின்ஸ். இப்போ இன்னொரு பேர்டு வந்துடுச்சு பாருங்கள், இன்னொரு பறவை. ஒன் மோர் பேர்ட், ஒன் மோர், இன்னொரு பறவை வந்துடுச்சு, கரெக்டாக? இப்போ எவ்வளோ ஆயிட்டாங்க? Now 3 of them are eating the mango. 1 முதல்ல அணில், அப்புறம் இன்னொன்று வந்துதா, இப்போ 3வது வந்துடுச்சு. அப்போ இன்னும் 1 சேர்ந்தா 3. அப்போ பாருங்கள், ஒன்று சேர்த்துட்டே போனால் அடுத்தடுத்த நம்பர் வரும். உங்களுக்கு 1 2 3 4 தெரியும்ல, 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படி நீங்கள் சொல்லுவீங்கல்ல, 11 12 எல்லாம். அப்போது இப்போ ஒன்றில் இன்னொன்று வந்து 2. அப்போ நீங்கள் எப்படி சேர்த்துட்டே போகணும்? 1 + 1 2 + 1 3 + 1 4 + 1 5 இந்த மாதிரி சேர்க்கணும், சரியா? இப்போ எவ்வளோ பேர் ஆயிட்டாங்க? 3 பேர். முதல்ல அணில் இருந்தது, அப்புறம் காக்கா வந்துடுச்சு, அப்புறம் இன்னொரு பறவை வந்துடுச்சு, அது கிளி மாதிரி இருக்குது பாருங்கள், அது 3 பறவைங்க ஆயிட்டாங்க. இப்போ 3 பேர் மாம்பழத்தை சாப்பிட்றாங்க. 1 2 3. இப்போ என்ன பாருங்கள், 4வது பறவை வந்துடுச்சு. ஒன் மோர் பேர்ட் ஜாயின்ஸ். 4வது பறவை. நவ் இப்போ ஒன் மோர் பேர்ட் ஜாயின்ஸ். இப்போ இன்னொன்று வந்தது. முதல்ல 3 இருந்ததா, இப்போ தானே பார்த்தோம் 3. இப்போ இன்னொன்று வந்து எவ்வளோ ஆகும்? 4, கரெக்டாக? 3க்கு அடுத்த நம்பர் 4. அப்போ ஒன்றா வந்துகிட்டே இருக்கா. அப்போ ஒன்றா ஆட் பண்ணோம். ஸோ 3 + 1 4. இப்போ 4 of them are eating a mango. இப்போது இன்னொரு பறவை வந்துடுச்சு பாருங்கள், ஒன் மோர் பேர்ட் ஜாயின்ஸ். இப்போ 4 பறவை 4 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு அணில், 3 பறவை, 4 பேர். இப்போ இன்னொரு பேர்டு வந்தால் எவ்வளோ ஆகும்? சொல்லுங்கள் 4 + 1 வந்தால் எவ்வளோ ஆகும்? 5, கரெக்ட். 5 ஆகிடுவாங்க, கரெக்டாக? 4க்கு அடுத்த நம்பர் 5 தானே, 4 அப்புறம் 5. ஸோ இப்போ 5 ஆகிட்டாங்க. இங்கே பாருங்கள் எழுதிருக்கு. Now 5 of them are eating the mango. ஸோ இப்போ 5 பேர் ஆகிட்டாங்க. 5 பேர். முதல்ல ஒரே ஒரு அணில் இருந்தது, அப்புறம் இன்னொரு பறவை வந்தது, அப்புறம் இன்னொரு பறவை 3வது, அப்புறம் இன்னொரு பறவை 4வது, அப்புறம் இன்னொரு பறவை 5வது. 5 people are birds and animals are eating the mango. அதில் ஒரே ஒரு அணில், மற்றதெல்லாம் பேர்ட்ஸ், கரெக்டாக? இப்போ இன்னொரு பறவை வந்துடுச்சு பாருங்கள், எல்லோரும் வராங்க. நானும் வரேன் 4 பேர் வந்தாங்களா, 5 பேர் ஆகிட்டாங்களா. இப்போ 5க்கு அப்புறம் இன்னொன்று வந்து எவ்வளோ ஆகும்? 5 5 + 1 5க்கு அடுத்த நம்பர் என்னது? 6, கரெக்ட். ஸோ இப்போ 6
ஆஃப் தெம் ஆர் ஈட்டிங் த மேங்கோ. 6 பேர் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 1லேருந்து ஆரம்பித்து இப்போ பாருங்கள் இவ்வளோ பேர் ஆகிட்டாங்க பாருங்கள். 1 2 3 4 5 6. அதில் 6ல் ஒரு அணில். அப்போ எவ்வளோ பறவைகள்? 5 பறவைகள். 5 + 1 6. ஸோ இப்போ ஒரு பறவை வந்த அப்புறம் 6 ஆயிடுச்சா? இப்போ 6 பேர் சாப்பிட்டு முடிச்சிடுவாங்களா? இல்லை, இன்னொரு பேர்டு வந்துடுச்சு பாருங்கள். 1 more bird joins. இப்போ 7வது பறவை இது பாருங்கள், புறா, பீஜன். ஸோ இப்போது கிளி அதெல்லாம் வந்து தான் காக்கா. இப்போது இன்னொரு பறவை வந்துடுச்சு. இப்போது எவ்வளோ ஆயிட்டாங்க? 7. ஏற்கனவே இருந்தாங்க 6 இருந்தாங்களா? 6 + 1 6 இருக்கும்போது இன்னொன்று வந்தால் எவ்வளோ ஆகும்? 6க்கு அடுத்த நம்பர் 7. கரெக்ட். 7 of them are eating the mango. ஓகே. ஸோ இப்போ இன்னொரு பேர்டு வந்துடுச்சு. 1 more bird joins. இப்போ 7ல் இன்னொன்று வந்தால் எவ்வளோ ஆகும்? 7க்கு அடுத்த நம்பர் 8. பாருங்கள், நீங்கள் வேணால் எண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. கரெக்டா? 1 2 3 4 5 6 7 8. ஸோ இப்போ 8 பேர் ஆயிட்டாங்க. 8 of them are eating the mango. இப்போ 8 பேர் ஆயிட்டாங்க பாருங்க. 1 2 ஃபர்ஸ்ட் அணிலா, அப்புறம் காக்கா 2வது வந்தது, அப்புறம் இன்னொன்று வந்தது 3, அப்புறம் இன்னொன்று வந்தது 4, அப்புறம் இன்னொன்று வந்தது 5, அப்புறம் இன்னொன்று வந்தது 6, அப்புறம் இன்னொன்று வந்தது 7, அப்புறம் இன்னொன்று வந்தது 8. ஸோ 1 2 3 4 5 6 7 8. இப்போ 8 ஆஃப் தெம் ஆர் ஈட்டிங், ரைட்? அவங்க 8 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா? இப்போ இன்னொன்று வந்து எவ்வளோ ஆகும்? 8, அதுக்கு அடுத்த நம்பரு 9. அப்போ 1 சேர்த்தா அடுத்த நம்பர் வந்துடும் 9. பாருங்கள், now 1 more bird joins. ஸோ இப்போ now 9 birds and animals ate the mango. பாருங்கள், இப்போ 9 பேர் சேர்ந்து ஷேர் பண்ணி ஒரே ஒரு மாம்பழத்தை காலி பண்ணிட்டாங்க. பார்த்தீங்களா? எவ்வளோ பேர் சாப்பிட்டாங்க மொத்தமாக? 9. 9 பேர் சாப்பிட்டாங்க. ஒரு அணில், அப்புறம் மற்ற எல்லாம் பறவைகள். கரெக்டாக? அப்போ 8 பேர்ட்ஸ், ஒரு ஸ்குரில். அப்போது முதல்ல ஒன்று இருந்தது, அப்புறம் இன்னொன்று வந்தது, 2 ஆயிடுச்சா? அப்போ எல்லாத்துலேயும் ஒன்று போட்டால் more than 1. 1 more than 1 is 2. இங்கே பாருங்கள், நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இது உங்கள் புக்கில் இருக்காது, நான் எழுதியிருக்கேன். 1 more than 1 is 2. 1 more than 2 is 3. 2 இருக்குன்னா அதில் இன்னொன்று வந்தால் more than 1. 1 more வந்தால் 3. 1 more than 3 is 4. 1 more than 4 is 5. 1 more than 5 is 6. 5ல் 1 சேர்ந்தா 6. 6ல் 1 சேர்ந்தா 7. 7ல் 1 சேர்ந்தா 8. 8ல் 1 சேர்ந்தா 9. அப்போது ஒவ்வொரு நம்பர் நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகிறோன்னா அடுத்தடுத்த நம்பர் வரும், அப்படி லைனாக. கரெக்டாக? இப்போ உங்ககிட்ட ஒரு ஆப்பிள் இருக்குது, அப்போ இன்னொரு ஆப்பிள் சேர்த்தா எவ்வளோ ஆகும்? 2 ஆப்பிள் ஆகிடும்ல. அப்போ 1க்கு அடுத்த நம்பர் 2. 2ல் இன்னொன்று சேர்த்தா 3 ஆகிடும். உங்ககிட்ட ஒரு பென்சில் இருக்குது, அதே மாதிரி இன்னொரு பென்சில் வந்தால் 2. அந்த மாதிரி நீங்கள் இந்த கிரேயான்ஸில் பாருங்கள் 12 இருக்குல்ல, அது எப்படி இருக்குது? 1 1 1 1 அந்த மாதிரி 12 சேர்ந்தால் 12 ஆகிடும். கரெக்டாக? ஸோ இப்போ உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் புரியுதா? வாங்க இப்போ வந்து இங்கே என்ன எழுதிருக்கு பார்ப்போம். ஐடென்டிஃபை த பேர்ட்ஸ். இப்போ இங்கே பேசதான் சொல்கிறாங்க. நீங்கள் இப்போது பேசுகிறது கண்டிப்பாக பேசி ஆகணும். நீங்கள் சொல்லணும் ஆன்சர், சரியா? அதுக்கப்புறம் உங்களுக்கு எழுதவும் தெரியணும் கொஞ்சம் கொஞ்சமாக, ரைட்? நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ எழுத. இப்போதைக்கு உங்ககிட்ட அவங்க ஓரலி தான் கேட்குறாங்க. ஸோ லெட் அஸ் டாக். ஐடென்டிஃபை த பேர்ட்ஸ் இன் த பிக்சர். ஸோ இப்போ இது வந்து நான் படிக்கிறேன், நீங்களே படிக்கணும் இனிமேல். ஐடென்டிஃபை the birds, BIRDS, birds in the picture. அப்போ அவங்க சொல்கிறாங்க ஐடென்டிஃபை பண்ணுங்கள் என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குது பிக்சரில். பாருங்கள் என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குது. க்ரோ இருக்குது, அப்புறம் பேரட் கிளி இருக்குது, அப்புறம் புறா இருக்குது, அப்புறம் மற்றும் பலர். அந்த மாதிரி நம்ம சொல்லல, அந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். there are crow, pigeon, parrot, etc. or crow, pigeon, parrot and other birds. இந்த மாதிரி சொல்லணும், சரியா? Can you identify the birds in the picture? Yes, I can identify. There are crow, pigeon, parrot and many other birds. இந்த மாதிரி சொல்லணும், சரியா? நான் இங்கே உங்களுக்காக எழுதியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் இப்படி கூட எழுதலாம். crow, 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 PIGEON, pigeon. புறா, புறா தான் pigeon. parrot, 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 கிளி.
அப்புறம் நான் எக்ஸெட்ரான்னு போட்டேன். இடிசினா ஷார்ட் ஃபார்ம், எக்ஸெட்ராக்கு ஷார்ட் ஃபார்ம், இடிசினா மற்றும் பலர். அப்போ இன்னும் 2-3 பறவைகள்லாம் இருந்ததுல்ல. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஹவு மெனி அனிமல்ஸ். இப்போ பாருங்கள் இங்கே என்ன கேட்குறாங்க, ஹவு மெனி அனிமல்ஸ் ஆர் பேர்ட்ஸ். ஸோ விலங்குகள் பறவைகள் எதுவெல்லாம் இருக்கலாம், ஆனால் எவ்வளோ பேர் வேர் ஈட்டிங் த மேங்கோ இன் த பிகினிங். பிகினிங்னா என்னது, ஸ்டார்டிங். ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு அணில் தானே மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருந்தது. அப்போ ஸ்டார்டிங்கில் எவ்வளோ பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஸ்டார்டிங், பிகினிங்னா ஸ்டார்டிங். ஓகே, பிகினிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகினிங், எண்டிங். ஸ்டார்டிங்னா பிகினிங், எண்டிங்னா முடிவு, லாஸ்ட்டில். ஸோ லாஸ்ட்டில் 9 பேர் சாப்பிட்டாங்கல்ல, ஆனால் ஃபஸ்ட்டு 1. இப்போ இன்னொருத்தர் வந்திருந்தாங்கன்னா 9 லாஸ்ட்டில் 10 ஆகிருக்கும், ஆனால் வரல. 9ஓட மாம்பழம் காலி ஆகிடுச்சு, எல்லோரும் போயிட்டாங்க. சரியா? அப்போது மொத்தமாக எவ்வளோ பேர் சாப்பிட்டாங்க, 9 பேர். ஆனால் ஸ்டார்டிங் பிகினிங்கில் எவ்வளோ பேர் இருந்தாங்க, ஒரே ஒரு அணில் மட்டும் தானே இருந்தது. ஃபஸ்ட்டு அதானே ஸ்டார்ட் பண்ணிச்சு அணில். அப்போது பிகினிங்கில் எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா 1. அப்போ நீங்கள் இங்கே ஆன்சர் வந்து 1ன்னு எழுதணும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் how many more animals or birds joined every time. ஒவ்வொரு வாட்டியும் எவ்வளோ பேர்ட்ஸ் வந்தாங்க நம்ம பார்த்தோம்ல. 1 இருந்தது, அப்புறம் ஒரு பேர்டு வந்தது, அப்புறம் அடுத்ததும் இன்னும் ஒரு பேர்டு வந்தது. எல்லாம் மொத்தமாக வரலல்ல, ஒன்று தானே வந்தாங்க. அப்போ ஒவ்வொரு வாட்டியும் எவ்வளோ பேர் வந்தாங்க, how many more animals or birds joined every time. ஒவ்வொரு வாட்டியும் எவ்வளோ பேர் வந்தாங்க, ஒன்று வந்தாங்க. ஒவ்வொரு வாட்டியும் 1. ஓகே, ஸோ இதுக்கும் ஆன்சர் 1 தான். ஓகே, நான் 1 எழுதுகிறேன். 1. ஸோ முதல்ல 1 இருந்தது, அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் 1 வந்தாங்க. 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 4. அப்போ 1 தானே வந்தாங்க. 4 பேர் சேர்ந்து வரல, ஒரேடியா எல்லாம் 1 தனித்தனியாக லைனாக வந்தாங்கல்ல. அப்போ ஒவ்வொரு வாட்டியும் எவ்வளோ பேர் வந்தாங்கன்னா 1 வந்தாங்க. இப்போ இங்கே கேட்குறாங்க, வாட் இஸ் 1 more than 1? வாட் இஸ் 1 more than 1? 1 more than 1 எவ்வளோ கேட்குறாங்க. 1 இருக்குது, அதில் இன்னொரு more than 1, இன்னொரு 1 வந்தால் 2. more than 2, 1 more than 2. இப்போ ஒரு 2 இருக்குது, அதில் இன்னொன்று சேர்ந்தால் more than 1. 1 more than 2னா 3. அப்போ 1 more than 2னா 3. இங்கே அப் டு 9. வாட் இஸ் அப் டு 9 வரலும் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் சொல்லலாம் 1 more than 1 is 1, 2. 1 more than 2 is 3. 1 more than 3 is 4. 1 more than 4 is 5. 1 more than 5 is 6. 1 more than 6 is 7. அந்த மாதிரி 9 வரலும் நான் இங்கே எழுதியிருக்கேன்ல, இதே நீங்கள் சொல்லலாம் பாருங்கள். சரியா? இந்த மாதிரி சொல்லுங்கள். 1 more than 1 is 2. 1 more than 2 is 3. 1 more than 3 is 4. 1 more than 4 is 5. 1 more than 5 is 6. 1 more than 6 is 7. 1 more than 7 is 8. 1 more 7ல இன்னொன்று தான் 8. 1 more than 8 is 9. ரைட்? ஸோ இங்கே வந்து தப்பாக எழுதியிருக்கு. இங்கே வந்து 8 வரணும். 1 more than 7, 1 more than 8 வரணும் இங்கே. ஓகே, இங்கே 8 வரணும். 8. 1 more than 8 is 9. ஓகே, ஸோ இப்போ நம்ம கடைசி கொஸ்டின் பார்ப்போமா. என்ன எழுதியிருக்காங்க இங்கே, என்ன கேட்குறாங்க, ஹவு மெனி அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ate the mango at the end. eat சாப்பிட்டாங்க மேங்கோ, பேர்ட்ஸ். எவ்வளோ பேர்ட்ஸு எண்டில். இப்போ ஸ்டார்டிங்கில் 1 இருந்தது, ஆனால் லாஸ்ட்டில் எவ்வளோ பேர் வந்துட்டாங்க, ஒன்றா சேர்ந்து 9. கரெக்ட். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 9. ஓகே, நான் இங்கே 9 எழுதியிருக்கேன் பாருங்கள், 9. ஓகே, ஸோ இப்போது இந்த வாட் இஸ் 1 more than 1 நீங்கள் வந்து அது சொல்லலாம் அந்த மாதிரி. இல்லை ஆன்சர் இப்படி கூட எழுதலாம், லைக் 1 more than 1, 2, 3, 4, 5. ஏன்னா more than 2, 3. 1 more than 3, 4. 1 more than 4, 5. 1 more than 6, 5, 6. 1 more than 6, 7. 1 more than 7, 8. 1 more than 8, 9. ஸோ இந்த மாதிரி 2, 3, 4 கமா போட்டு கூட நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிடலாம். சரியா?
ஓகே, வாங்க இப்போ அடுத்த இதுக்கு போவோம். மேட்ச் த நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ் வித் த நம்பர் ஆஃப் ஃபிங்கர்ஸ். ஓகே, இப்போ வந்து எவ்வளோ பேர்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளோ ஃபிங்கர் இப்போ தெரியல. இது ஒரு பேர்டு இருக்குன்னா நம்ம இந்த மாதிரி சொல்லணும்ல, ஒரு ஃபிங்கர் காமிப்போம்ல, ஒரு விரலில் வச்சு காமிப்போம்ல. எனக்கு எவ்வளோ வேணும், உனக்கு சாக்லேட் எவ்வளோ வேணும், எனக்கு 2 வேணும் அப்படின்னு நம்ம சொல்லணும்ல. அப்போ 2னா 1 1 2 இப்படி விரல் காமிச்சா 1, கரெக்டா? அப்போ இதில் பாருங்கள் விரல் இருக்கிறாங்க, அது நம்ம எண்ணணும். இப்போது இதில் எவ்வளோ பேர்ட்ஸ் இருக்குது, 1 2 3 4 4 பேர்ட்ஸ் இருக்கா பாருங்கள். இங்கே இந்த மரத்தில் 4 பறவைகள் உட்காந்துருக்காங்க பாருங்கள். 1 2 3 4. அப்போ 4 எதில் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து 2 கை காமிக்கிறாங்க, அதில் ஒரு கையிலையும் 5 இருக்குது. அப்போனா 2 கை சேர்த்தா இன்னும் அதிகமாக தானே ஆகும், நம்மளுக்கு 4 தானே வேணும். அப்போ 2 கை இருந்தால் அதில் வந்து இதுவும் நம்மளுக்கு கரெக்ட் கிடையாது. ஏன்னா பாருங்கள், இதுவும் வந்து 5 + 2 7, இது வந்து 5. இதில் பாருங்கள் ஒரு கையிலேயே வந்துடுச்சு பாருங்கள். ஏன்னா 4ங்கிறது ஒரு கையிலேயே வந்துடும்ல, 1 2 3 4. அப்போ இதுதான் கரெக்ட். அப்போ இதோட மேட்ச் பண்ணிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து அவங்களே மேட்ச் பண்ணிட்டாங்க பாருங்கள். இதில் எவ்வளோ பறவைகள் இருக்குது, 1 2 3 4 5 5 இருக்கா? அப்போ இதில் 1 2 3 4 5. இது கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1 2 3 4 5 6 7 எவ்வளோ இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 பறவைகள் இருக்கா? அப்போ 7 எந்த இதில் இருக்குது பாருங்கள். இப்போது இதில் வந்து ஒரு கையில் 5 இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 9 இருக்குது இதில். அப்போ இது இல்லை, இதுதான் இருக்கும் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 நம்ம இப்படி தானே காமிப்போம், 5 6 7. அப்போ 7 ஃபிங்கர்ஸ் இதில் இதுக்கு மேட்ச் ஆகிடுச்சா? ஸோ இதுக்கு வந்து நம்ம லைன் போட்டுடலாம், வாங்க மேட்ச் பண்ணிடலாம். இது வந்து 7. இப்போ இதில் பார்க்கணும் எவ்வளோ பறவைகள். இப்போ இதில் வந்து இப்போ இன்னொன்று தானே இங்கே மிச்சம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த இதில் நம்ம 9 பார்த்தோமா? இங்கே பாருங்கள், இதில் ஃபஸ்ட் ஒன்னில் 9 பார்த்தோமா, 9 ஃபிங்கர்ஸ் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ இதில் 9 இருக்கான்னு பார்ப்போமா? 9 பேர்ட்ஸ் இருக்கா இதில்? 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குல்ல. 9 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இதில் 9 இருக்குது பேர்ட்ஸ், கரெக்டாக? அப்போ 9 9னா ஃபஸ்ட் ஒன் தானே. அப்போ இதில் மேட்ச் பண்ணிடலாம் வாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம மேட்ச் பண்ணிட்டோமா எல்லாத்துக்கும்? இப்போ நெக்ஸ்ட் இதில் என்ன கேட்குறாங்க, இப்போ இங்கே டாட்டில் மேட்ச் பண்ணோம். இப்போ ஃபிங்கர்ஸ் வச்சு நம்ம பேர்ட்ஸில் மேட்ச் பண்ணோம்ல, இப்போ டாட்டை வச்சு மேட்ச் பண்ணோம், அவ்வளோதான். இங்கே பாருங்கள் எழுதியிருக்கு, மேட்ச் த ஃபிங்கர்ஸ் வித் த கரெக்ட் நம்பர் ஆஃப் டாட்ஸ். ஸோ இப்போ இதில் 1 2 3 4 5 1 2 3 3 இன்னொரு கையில் 2 3 + 2 5 1 2 3 4 5. ஸோ 5 எதில் இருக்குது பாருங்கள் 5. இது வந்து 1 2 3 4 5 6. இது 1 2 3 4 1 2 3 4 5. இதுதான் 5. அப்போ இதோட மேட்ச் பண்ணும். நெக்ஸ்ட்டு இது எவ்வளோ, இது 1 2 3 1 2 3. அப்போ 3 எதில் இருக்குது, இங்கே பாருங்கள் இதில் இருக்கா, 3 1 2 3. நெக்ஸ்ட்டு 1 2 3 4. இதில் வந்து 4 இருக்கா? அப்போ இங்கேயும் பாருங்கள் 1 2 3 4 இதில் தானே இருக்குது, கரெக்டாக? ஓகே, லாஸ்ட் ஒன்று 1 2 3 4 5 6 6 இருக்குது. 6 எதில் இருக்குது? ஃபஸ்ட் ஒன்னில் தானே 6 இருக்குது பாருங்கள். இங்கே 1 2 3 4 5 6. அப்போ இதோட மேட்ச் பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி மேட்ச் பண்ணணும், சரியா? நீங்களும் இந்த மாதிரி எக்ஸாமில் கேட்டாங்கன்னா மேட்ச் பண்ணுவீங்கள்ல. ஓகே, இப்போ இங்கே ஒரு கேம் விளையாட சொல்கிறாங்க பாருங்கள். இது ஃபிங்கர் கேம். லெட் அஸ் ப்ளே மைம் வித் ஃபிங்கர்ஸ்.
show 3 fingers to your friend has to show 3 fingers but in a different way. Similarly you can play for other numbers. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இப்படி காமிக்கணும் 3, அப்போ இது 3 ஃபிங்கர் தானே 3, அப்போ உங்கள் ஃப்ரெண்டும் 3 சொல்லணும், ஆனால் இந்த ஃபிங்கர் வச்சு சொல்லக்கூடாது, வேறு ஃபிங்கர் வச்சு சொல்லணும். லைக் இப்படி சொல்லலாம், இல்லை இப்படி சொல்லலாம். அதே மாதிரி 4 சொல்லணும்னா எப்படி சொல்லணும், நம்ம 4 இப்படி சொல்லலாம், இல்லை நம்ம இப்படி கூட 4 சொல்லலாம். பாருங்கள், இந்த விரல் இந்த 4 விரல் வச்சா 1 2 3 4 இப்படி சொன்னாலும் 4 தான். இல்லை இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி சொன்னாலும் 4 தானே. இல்லை நம்ம ஒரு கையில் 2 இன்னொரு கையில் 2 சொன்னாலும் 4 தான். பாருங்கள், 1 2 3 4 1 + 1 2 + 1 3 + 1 4. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரே நம்பர் இப்போ 5 காமிக்கிறீங்க இல்லை 7 காமிக்கிறீங்கன்னா நீங்கள் அதை விதவிதமாக சொல்லி பாருங்கள். நான் இப்படி சொல்லுவேன் 5, அப்போ நீங்கள் நான் இப்படி சொல்லுவேன் 5. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி சொல்லுங்கள். சரியா? இந்த கேம் நல்லா இருக்குல்ல, இந்த மாதிரி நீங்கள் விளையாடுங்க ஃப்ரெண்ட்ஸோட. சரியா? ஓகே, வாங்க. இப்போ நான் 3 சொல்கிறேன். அப்போ 3 சொல்கிறேன்னா உங்கள் ஃப்ரெண்ட் என்ன சொல்லணும், நானும் 3 சொல்கிறேன், ஆனால் இந்த ஃபிங்கர் வச்சு சொல்லுவேன் 3. அப்புறம் 4 சொல்கிறேன், அப்போ நீங்களும் சொல்லுங்கள், நான் இப்படியும் 4 சொல்லலாம், 4 இப்படி கூட சொல்லலாம், 4 இப்படி கூட சொல்லலாம். அந்த மாதிரி என்னென்னலாம் சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லி பாருங்கள். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இது வெளியில் விளையாடணும். லெட்டஸ் ப்ளே அவுட் சைடு. இது உங்கள் ஸ்கூலில் விளையாடுவாங்க, அப்போ நீங்கள் விளையாடுங்க. இல்லை வீட்டில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நிறைய பேர் சேர்ந்துட்டிங்கன்னா அப்போ நீங்கள் இந்த மாதிரி விளையாட்டு விளையாடலாம். என்ன தெரியுமா பண்ணணும், எல்லாருமே லைனில் நிற்கணும். அதுக்கப்புறம் ஒரு நம்பர் சொல்லுவாங்க. லைக் சில்ட்ரன் கேன் மூவ் இன் அ சர்க்கிள் பை ஹோல்டிங் ஹேண்ட்ஸ் அண்ட் சிங்கிங் சாங்ஸ். ஸோ அப்போ நீங்கள் எல்லோரும் சர்க்கிளில் எல்லோரும் இந்த மாதிரி நின்று பாட்டு பாடிட்டே சுற்றிட்டே போகணும். திடீர்னு பாட்டை மியூசிக்கல் சேர் விளையாடுவோம்ல, பாட்டு நிப்பாட்டினோடனே உட்காந்துருவோம்ல, இதில் அந்த மாதிரி தான். ஆனால் பாட்டு நிப்பாட்டினோடனே ஒரு நம்பர் சொல்லுவாங்க. லைக் இப்போ கிளாப் பண்ணி சொல்லுவாங்க 4. அப்போ யார் இந்த பாட்டு நடத்துகிறாங்களோ கேமு, ஒரு குழந்தை கேம் நடத்தணும், மற்றவங்க சுற்றணும். இப்போது நடத்துகிறவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். எப்படி தெரியுமா, இப்போ அவங்க 4 அப்படின்னு சொல்லுவாங்க, உடனே என்ன பண்ணணும் தெரியுமா, எல்லா பசங்களும் 4 4 குரூப்பில் சேர்ந்துடணும். பாருங்கள், இப்போ 4ன்னு சொன்னோடனே இப்போ இப்படி சுற்றிட்டு இருக்காங்களா, இப்போ 4ன்னு சொன்னோடனே இங்கே 4 இங்கே 4 இங்கே 4 அந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்துட்டாங்களா. ஆனால் இந்த 2 பேர் சேரல, 4 + 4 + 4 சேர்ந்துட்டாங்க, ஆனால் 2 பேர் சேரல. பாருங்கள், ஏன்னா இவங்களுக்கு 4 பீப்புள் கிடைக்கல, அவங்க கூட அவங்க சேர்ந்துட்டாங்க, 4 பேராக ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்போ இவங்க 2 பேர் இனிமேல் கேம் நடத்துவாங்க. சரியா? அப்போ மற்றவங்களாம் மறுபடியும் அதே மாதிரி சுற்றணும். அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க 3, அப்போ 3 3 சேர்ந்துடணும். 2 அப்படி சொன்னால் 2 2 சேர்ந்துடணும். அந்த மாதிரி எல்லோரும் இந்த கேம் விளையாடுங்க. சரியா? ஓகே, இந்த கேம் நல்லா இருக்குல்ல, எல்லோரும் விளையாடுங்க. 9 வரலும் நீங்கள் சொல்லலாம் இந்த கேமில். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் என்னது, மை டிராயிங் டே. இப்போது இங்கே இந்த டிராயிங் டே வந்துடுச்சு பாருங்கள். இங்கே எல்லாருமே டிராயிங் பண்ணுறாங்க, இங்கே டீச்சர் இருக்காங்க. ஓகே, இப்போது எங்கள் ஸ்கூலில் என்ன நடக்குது பாருங்கள். இவங்க டிராயிங் ஈவெண்ட் ஹெல்ட் ஃபார் சில்ட்ரன் ஆன் ஏக்தா திவஸ் 31 அக்டோபர். அக்டோபர் 31 31 என்னது, நேஷ்னல் யூனிட்டி டே, ராஷ்ட்ரிய ஏக்தா திவஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏக்தா திவஸ், ஏக்தானா யூனிட்டி. இது ஏன் தெரியுமா கொண்டாடுறாங்க ஏக்தா திவஸ்? அது நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கோம்ல, எல்லா மொழி பேசுகிறோம், எல்லாம் விதவிதமாக நம்ம சாப்பிட்றோம், எல்லோரும் சேர்ந்து ஒரே நாட்டில் நம்ம இந்தியாவில் எல்லாம் சேர்ந்து இந்தியன்ஸாக இருக்கோம்ல, அதுக்காக தான் இந்த ஏக்தா திவஸ் சர்தார் வல்லபாய் பட்டேல் எல்லாரையும் ஒன்று அமைச்சு இந்தியா ஒரு நாட்டாக்கி எல்லாரையும் சேர்ந்து இருக்க சொன்னார்ல. அப்போ எல்லாருக்கும் சேர்ந்து இருக்க பிடிச்சிருக்குல்ல, ஏன்னா அப்போ தானே எல்லோரும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி நம்ம எல்லோரும் சேர்ந்து முன்னேறுவோம். அதனால ஏக்தா திவஸ் 31 அக்டோபர் அன்றைக்கி கொண்டாடுறாங்க. ஓகே, assign different objects to each child by drawing a line as shown in the picture. ஸோ டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் அசைன் பண்ணணும். இப்போ இங்கே each child by drawing a line. ஸோ இப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணணும் தெரியுமா, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இது கொடுக்கணும். லைக் ஓகே, நீங்கள் இதை எடுத்துக்கோங்க, நீங்கள் இந்த கலர் எடுத்துக்கோங்க, நீங்கள் இந்த மாதிரி லைன் போட சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் அது ஸ்கூலில் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் டீச்சர் பண்ணுவாங்க,
நீங்கள் கூட பண்ணலாம். ஓகே, நீ வந்து இந்த கிரேயான் எடுத்துக்கோ, நீ வந்து இந்த கிரேயான் எடுத்துக்கோ, நீ இந்த பேப்பர் எடுத்துக்கோ, அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பொருள் கொடுத்துட்டு நம்ம பண்ணலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இதில் இந்த டயக்ராம் இந்த பிக்சர் பார்க்குறீங்கல்ல, இதில் எவ்வளோ பேர் இருக்காங்க? 1 2 3 3 குழந்தைங்க இருக்காங்க. 3 சில்ட்ரன். ஆனால் ஒரு டீச்சர் இருக்காங்க பாருங்கள். ஓகே, ஸோ 3 பேர் இருக்காங்களா? இப்போ இவங்கக்கிட்ட கிரேயான்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். கிரேயான்ஸ் எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5 கிரேயான்ஸ் இருக்குது. இப்போ கலர் பென்சில் கூட இருக்குது பாருங்கள். 1 2 3 4 கலர் பென்சில் இருக்குது. பேப்பர் எவ்வளோ இருக்குது? 1 2 3 4. அப்புறம் இங்கே ஒன்று மடிச்சு வேறு இருக்குது, ரைட்? மடிச்சு இருக்குல்ல, 5 பேப்பர் இருக்குது. 5 பேப்பர்ஸ். பேட் எவ்வளோ இருக்குது? இவங்கக்கிட்ட ஒன்று, இவங்கக்கிட்ட ஒன்று, இவங்கக்கிட்ட ஒன்று. எக்ஸ்ட்ரா பேட் ஏதாவது இருக்கா பாருங்கள். இல்லை. இரேசர் ஒன்று தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? இங்கே வந்து டிக் பண்ணணும். இங்கே வந்து என்ன எழுதியிருக்கு? மோர் தென் நம்பர் ஆஃப் சில்ட்ரன். ஸோ இப்போ நீங்கள் இங்கே வந்து நம்மளுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஹெல்ப் தெம் டு நோ இஃப் தே ஹேவ் இனஃப் மெட்டீரியல். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, 3 பேர் இருக்காங்கல்ல, பேடு வந்து 3 பேருக்குமே ஒன்று இருக்கணும்னா எவ்வளோ பேர் இருக்கணும்? இப்போது 1 2 3 பேர் இருக்காங்க. இவங்களுக்கும் 1 இவங்களுக்கும் 1 இவங்களுக்கும் 1 கொடுக்கணுன்னா அப்போ நம்மக்கிட்ட 3 பேட் இருக்கணும்ல, கரெக்டாக? 3 பேடு 3 குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்ல. அப்போ இங்கே எவ்வளோ பேட் இருக்குது? 1 2 3 தான் இருக்குது, கரெக்டாக? அப்போ 4வது இல்லை, எக்ஸ்ட்ரா யாராவது குழந்தை வந்தாங்கன்னா இல்லை. ஆனால் இவங்க 3 பேருக்கும் கரெக்டாக ஈக்குவலாக இருக்கா? கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா? பேடு கம்மியாகவும் இல்லை அதிகமாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. 3 குழந்தைங்க 3 பேடு. ஸோ இப்போ நீங்கள் இங்கே எதில் தெரியுமா இது பண்ணும்? மோர் தென் த நம்பர் ஆஃப் சில்ட்ரன். குழந்தைங்களோட அந்த பொருள் அதிகமாக இருந்தால் அது இங்கே டிக் பண்ணும். லெஸ் தென் த நம்பர் ஆஃப் சில்ட்ரன். லெஸ் தென் த நம்பர் ஆஃப் சில்ட்ரன். 3 பேர் இருக்காங்களா, 3ஓட கம்மியாக இருந்தால் அப்போ நீங்கள் இங்கே டிக் பண்ணும். சேம் ஆஸ் த நம்பர் ஆஃப் சில்ட்ரன். எவ்வளோ குழந்தைங்க இருக்கோ அவ்வளோதான் இருக்குது, சேம், கரெக்டாக இருக்குது. மோரும் இல்லை லெஸ்ஸும் இல்லை. MORE மோர், LESS லெஸ். ஸோ லெஸ்ஸாக மோராக இருக்கிறதுக்கு இங்கே டிக் பண்ணுங்கள், லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு இங்கே பண்ணுங்கள். கரெக்டாக இருந்தால் இதில் பண்ணுங்கள், சரியா? இப்போ பாருங்கள், பேட் வந்து 1 இருக்கா? பேட் வந்து எவ்வளோ இருக்குது? 1 2 3 கரெக்டாக தானே இருக்குது. 3 பேருக்குமே கரெக்டாக இருக்குல்ல, அதிகமாக இல்லை கம்மியாக இல்லைல்ல. அப்போ லாஸ்ட் இதில் டிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேப்பர் வந்து 1 2 3 4 5. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், குழந்தைங்களோட பேப்பர் கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா? எல்லாருக்கும் 1 கொடுத்தா 1 2 3, இன்னும் 2 அப்போ கூட மிச்சம் இருக்குல்ல, 4 5. அப்போ அதிகமாக தானே இருக்குது பேப்பரு, கம்மியாக இல்லைல்ல. அப்போ மோரில் டிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கிரேயான். இப்போ கிரேயான் எல்லாருக்கும் 1 கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. 1 1 1 3, ஒவ்வொருத்தருக்கும் 1 கொடுத்துட்டோம். இவங்களுக்கு இது இவங்களுக்கு இது 3 கொடுத்துட்டோம். அப்போ கூட இன்னும் 2 இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரா இருக்குல்ல 2, 5 இருக்குது கிரேயான். அப்போ இங்கே இதுவும் மோர் தான். கிரேயானும் கம்மி இல்லை, அதிகமாக தான் இருக்குது. குழந்தைங்களோட கிரேயான் அதிகமாக இருக்குது. பென்சிலு, கலர் பென்சிலு. இப்போ பாருங்கள், இந்த பென்சில் இவங்களுக்கு கொடுத்துட்றோம், இந்த பென்சில் இவங்களுக்கு கொடுத்துட்றோம், இந்த பென்சில் இவங்களுக்கு கொடுத்துட்றோம். அப்போ கூட 1 இருக்குது. 4 இருக்குல்ல. அப்போ 3ஓட அதிகம் தானே 4. அப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்குல்ல 1. அப்போ மோரா லெஸ்ஸா? மோர். அப்போ இதுவும் மோர் தான். இதுக்கும் இங்கே டிக் பண்ணிடலாம். லாஸ்ட்டு இரேசர் எவ்வளோ இருக்குது? 1 தான் இருக்குது. இப்போ ஒரே நேரத்தில் 3 பேரும் பண்ணணுன்னா பண்ண முடியாது. இப்போ இவங்களுக்கு கொடுத்துட்டோன்னா இவங்களால் பண்ண முடியாது, இவங்களுக்கு கொடுத்துட்டோன்னா இவங்களால் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரே ஒருத்தர் தான் ஒரு நேரத்தில் பண்ண முடியும். அப்போ 3 குழந்தைங்க இருக்காங்க. ஆனால் இரேசர் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? கம்மியாக தானே இருக்குது, 1 தானே இருக்குது. அப்போ லெஸ் தென் த சில்ட்ரன். அப்போ லெஸ்ஸில் பண்ணும். ஓகே, ஸோ இதோட இது முடிச்சிட்டோம். இந்த ஏக்தா திவஸ் ட்ராயிங் காம்படிஷன்னு அதில் வந்து எல்லோரும் வந்து ட்ராயிங் பண்ணுறாங்க. அதில் எவ்வளோ பொருள் இருக்குது அதெல்லாம் கணக்கு போட்டோமா? இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம் வாங்க. டிக் த ஒன் விச் இஸ் மோர் இன் நம்பர். டிக் பண்ணணும். எது மோராக இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது. மோர், MORE மோர்.
இப்போ பாருங்கள் இது எவ்வளோ இருக்குது நம்ம எண்ணி பார்க்கணும். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 இருக்குது. இப்போ இது எவ்வளோ இருக்குது? இப்போ இங்கே 6 எழுதிடலாம். சைடில் நான் எழுதுகிறேன், நீங்கள் எழுத தேவையில்ல, நான் உங்களுக்கு புரியுறதுக்காக எழுதுகிறேன். இது எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 8 இருக்குது. 8. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், 8 அதிகமாக 6 அதிகமா? இப்போது நீங்கள் 8 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, 8 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அப்போ உங்களுக்கு 8 வாழைப்பழம் கொடுத்தா எல்லாருக்கும் ஒன்று ஒன்று வருமா? ஆனால் இப்போ 6 ஆப்பிள் இருந்தால் எல்லாருக்கும் ஒன்று ஒன்று வருமா? வராதில்ல. 1 2 3 4 5 6க்கு தான் வரும். அப்போ இன்னும் 2க்கு வராதில்ல. அப்போ 6 7 8 நம்ம எது முதல்ல சொல்கிறோமோ அந்த நம்பர் சின்னது. லைக் 1 2 2 வந்து 1ஓட பெருசு. 3 3 வந்து 1 2 2ஓட பெருசு. அப்போது 1 2 3 4 அப்படின்னு சொல்லும்போது எது பெருசு? 1ஆ 4ஆ? 4 தான் பெருசு. எது சின்னது? 1 தான் சின்னது. சரியா? அப்போ எது முதல்ல சொல்கிறோமோ 1 முதல்ல சொல்கிறோமா, அப்போ 2ஓட அது சின்னது. 1 2 3 அப்போ 2 வந்து 3ஓட சின்னது. புரியுதா உங்களுக்கு? ஓகே. ஸோ 6 7 8 6 7 8 6 தானே முதல்ல சொல்கிறோம். அப்போ 6 தானே சின்னது. 7 8 இன்னும் அதுக்கு அடுத்தது தானே வருது. அப்போ 8 தானே பெருசு. அப்போ நம்ம இங்கே டிக் பண்ணணும் 8. இங்கே என்ன சொல்கிறாங்க? டிக் பண்ண சொல்கிறாங்க. இங்கே லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு டிக் பண்ணுறாங்க, கம்மியாக இருக்கிறதுக்கு பண்ணணுமா? அப்போ இது எண்ணி பார்க்கணும். இது எவ்வளோ இருக்குது? 1 2 3 சப்பாத்தி 3 4 5 6 7 8 9 9 சப்பாத்திஸ் இருக்குது. ஆனால் இட்லி எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எது கம்மி? 5 கம்மியா 9 கம்மியா? இப்போ அதிகம்னு கேட்டால் நீங்கள் அப்போ எது அதிகம்னு சொல்கிறீங்க? லெஸ் கேட்டிருக்காங்க, லெஸ். அப்போ கம்மியாக இருக்கிறது சொல்லணும். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், 5 கம்மியா 9 கம்மியா? 5 கரெக்ட். 5க்கு அப்புறம் தானே 5 6 7 8 9. அப்போ 5ஓட பெருசு 9. 5 முதல்லே வந்துடும்ல. 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 5க்கு அப்புறம் வர 9னா 5ஓட பெருசு இல்லை. இப்போ உங்களுக்கு யாராவது கேட்குறாங்க, உனக்கு 5 சாக்லேட் வேணுமா 9 சாக்லேட்ஸ் வேணுமா? அப்போ உங்களுக்கு வந்து தெரியணும்ல எது பெருசு. நீங்கள் ஒன்று எனக்கு 9லாம் வேணாம், எனக்கு 5 வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பாயிடும்ல. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? எது பெருசுன்னு யோசிக்கணும். 5 6 7 8 9. அப்போ நீங்கள் 9 சாக்லேட் வேணும்னு சொல்லணும். சரியா? ஓகே. டிக் த ஒன் விச் இஸ் லெஸ் இன் நம்பர். இங்கேயும் லெஸ் கேட்டிருக்காங்க, கம்மியாக இருக்கிறது கேட்டிருக்காங்க. அப்போ இவங்க எவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க? இங்கே பாருங்கள், 1 2 3 4 4 குழந்தைங்க இருக்காங்க. இங்கே 1 2 3 4 5 6. அப்போ 6 எது கம்மி? 4 கம்மியா 6 கம்மியா? சொல்லுங்கள். லெஸ் கேட்குறாங்க இங்கே. விச் இஸ் லெஸ், 4 ஆர் 6? 4 ஆர் 6? இப்போ பாருங்கள், 4னா இவ்வளோ, அப்புறம் தானே 5, அப்புறம் 6. அப்போ 6 தானே பெருசு, 4 தானே சின்னது. அப்போ 4ல் டிக் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட், ப்ளே திஸ் ஃபிங்கர் கேம் வித் யுவர் ஃப்ரெண்ட். ஷோ தெம் யுவர் ஃபிங்கர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஃபிங்கர்ஸ், லெஸ் ஃபிங்கர்ஸ் தென் 4. ஸோ இது இன்னொரு ஃபிங்கர் கேம். அப்போ வந்து நம்ம எப்படி பார்த்தோம்? ஒரு ஃப்ரெண்டு வந்து 3 ஃபிங்கர் காமிச்சா நீங்களும் 3 ஃபிங்கர் வந்து வேறு ஃபிங்கர் காமிக்கணும். அந்த கேம் பார்த்தோம்ல போன வாட்டி, ஃபிங்கர் கேம். இது இன்னொரு ஃபிங்கர் கேம். இதில் என்ன தெரியுமா பண்ணணும்? நீங்கள் வந்து இப்போ நான் 4 ஃபிங்கர் காமிக்கிறேன்னா நீங்கள் வந்து 4ஓட கம்மியான ஃபிங்கர் தான் காமிக்கணும், அதிகமாக காமிக்கக்கூடாது. லைக் 4ஓட கம்மினா எப்படின்னா 3 காட்டலாம், இல்லை 2, இல்லைன்னா 1. 3 4ஓட சின்னது தானே. ஏன்னா 1 2 3 4. அப்போ 4 வந்து பெருசுனா 4ஓட 3 2 1 அதெல்லாம் சின்னது தானே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த கேம் விளையாடலாம். இப்போ 4 காமிச்சா, இப்போ யாராவது ஃப்ரெண்டு வந்து இப்படி 5 காமிச்சிட்டாங்கன்னா அவுட். ஏன்னா 4க்கு அதிகம் இல்லை 5. அப்போ அவங்க 4னா 4ம் காட்டக்கூடாது, ஈக்குவலும் காட்டக்கூடாது, கம்மி தான் காட்டணும். ஸோ 3 இல்லைன்னா 2. இப்போ நான் 5 இப்படி காமிக்கிறேன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? பண்ணுங்கள், ஒரு வாட்டி வேணால் விளையாடலாம் நம்ம. நான் இப்படி 5 அப்படின்னு பண்ணுறேன். அப்போ நீங்கள் என்ன காமிக்கணும்? லெஸ் தென் 5. அப்போ நீங்கள் வந்து நீங்களும் இந்த மாதிரி 5 காட்டினா அவுட். நீங்கள் இந்த மாதிரி 2 கை வச்சு 5 6 காட்டினா அவுட். 5க்கு மேலே போகக்கூடாது, 5க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கணும். அப்போ நீங்கள் வந்து இப்படி பண்ணலாம், 4 இல்லைனா 3 கூட பண்ணலாம், இல்லைனா 2 கூட பண்ணலாம், இல்லைனா 1 கூட பண்ணலாம். ஏன்னா 5ஓட எல்லாமே சின்னது தானே.
ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து விளையாடுங்க. அதே மாதிரி நீங்கள் சில வாட்டி ஆப்போசிட் விளையாடி பாருங்கள். மோர் காமிக்கணும்னா இப்போ நான் 3 இப்படி காமிக்கிறேன்னா நீங்கள் அதோட அதிகமாக மோர் 4 அப்படி கூட விளையாடலாம். ஒரு லெஸ்ஸுக்கு ஒரு வாட்டி விளையாடுங்க, மோர் ஒரு வாட்டி விளையாடுங்க. ஓகே. நெக்ஸ்ட் வாங்க, இதில் என்ன இருக்குது பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே காஷ்மீரில் வந்து மலை, லேக்கு, தால் லேக்கு எல்லாம் இருக்குது பாருங்கள். எல்லாம் இங்கே வந்து தண்ணி இருக்குல்ல, அதில் சின்ன போட் இருக்குது, அதை பாருங்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஓட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் இங்கே பாருங்கள் இந்த ஸ்னெயில் மாதிரி ஒன்று இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள் பூலாம் இருக்கா, தாமரை பூலாம் இருக்குது. ஓகே. இங்கே பாருங்கள் ஒரு பேர்டு இருக்குது. இங்கே பாருங்கள் சூரியன் மலைலாம் இருக்கா. ஓகே. இப்போ இங்கே என்ன பண்ணணும், இதெல்லாம் பார்த்தீங்களா, கவனிச்சிங்களா இந்த பிக்சரை. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரா அ ட்ரையாங்கிள் அரவுண்ட் த ஆப்ஜெக்ட்ஸ் விச் ஆர் 1 in number in the above picture and write down 1 below. இங்கே நீங்கள் 1 எழுதணும், ஆனால் இங்கே 1 எது இருக்கோ அதுக்கு நீங்கள் ட்ரையாங்கிள் வரும். இப்போ பாருங்கள் பேர்டு 1 இருக்குது, அதனால அவங்க ட்ரையாங்கிள் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி 1 வேறு என்னென்ன 1 இருக்குது பாருங்கள். இந்த படகை வந்து 2 இருக்குது, போட்டு. தாமரை வந்து 1 2 3 இருக்குது, மீன் 3 இருக்குது, இது கூட 2 இருக்குது. அப்போது இது வீடு கூட 1 2 3 இருக்குது, வேறு எதுவுமே 1 இல்லையா. இது பாருங்கள் சூரியன், ஒரே சூரியன். அப்போ சூரியனுக்கு நம்ம வந்து ட்ரையாங்கிள் போட்டுடலாமா. ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து நீங்கள் 1 எழுதுங்க, சரியா. 1 எப்படி எழுதுவீங்க, இங்கே பாருங்கள், இங்கே காமிக்கிறாங்க 1 இப்படி முதல்ல, அப்புறம் இப்படி, அப்புறம் இப்படி. அந்த மாதிரி நீங்கள் இங்கே எழுதுங்க, அப்புறம் இங்கே எழுதுங்க. அந்த மாதிரி நீங்கள் இதிலெல்லாம் நீங்கள் இது மேலேயே எழுதுங்க, அதுக்கப்புறம் நீங்களாகவே இங்கே எழுதுங்க, சரியா. 1 1 அந்த மாதிரி எல்லாத்துலேயும் எழுதுங்க. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, 1 முடிஞ்சிடுச்சா. இப்போ 2 ட்ரா அ சர்க்கிள் அரவுண்ட் த ஆப்ஜெக்ட்ஸ் விச் ஆர் 2 in number. இப்போ இங்கே சர்க்கிள் வரைய சொல்கிறாங்க. 2 இருக்கிறதெல்லாம் எதெல்லாம் 2 பாருங்கள். இப்போ இந்த போட்டு 2 தானே, அப்போ போட்டில் வந்து ஒரு சர்க்கிள் போட்டுடலாமா. ஒரு போட்டு, இன்னொரு போட்லேயும் ஒரு சர்க்கிள். வேறு பாருங்கள், வேறு இந்த பூ பாருங்கள் 2 இருக்குது, இது 1 இது இன்னொன்று 2. அப்போ இங்கேயும் சர்க்கிள் போட்டுடலாமா. அதுக்கப்புறம் இது பாருங்கள், இங்கேயும் 1 இதுவும் 1 2 இருக்கா. மீனில் வந்து போட முடியாது, ஏன்னா மீன் வந்து 1 2 3 இருக்குது. தாமரை பூவில் வந்து இதுவும் 1 2 3 இருக்குது. அப்போ அடுத்த நம்பருக்கு வரலாம். இப்போ 3க்கு என்ன பண்ண சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அதே மாதிரி இங்கே 2 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரியா. 2 வந்து எப்படி எழுத சொல்கிறாங்க பாருங்கள். இப்படி பண்ணி அப்புறம் இப்படி இப்படி வந்து இப்படி இப்படி வந்து முதல்ல, அதுக்கப்புறம் இப்படி. ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதுங்க 2, சரியா. நெக்ஸ்ட்டு 3க்கு வந்து இவங்க வந்து பாக்ஸ் போட சொல்கிறாங்க, ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி போட சொல்கிறாங்க. ஸோ எதுலாம் 3 இருக்குது இப்போ தானே பார்த்தோம். இங்கே பாருங்கள் மீன் வந்து 3 இருக்கா. அப்போ மீனுக்கு ஒரு பாக்ஸு, இந்த மீனுக்கு ஒரு பாக்ஸு, இந்த மீனுக்கு ஒரு பாக்ஸ். அதே மாதிரி இந்த பூ வந்து 3 இருக்கா. அப்போ இதுக்கும் ஒரு பாக்ஸ். வேறு ஏதாவது 3 இருக்கா பாருங்கள். ஓகே. ஏன்னா வீடு கூட பார்த்திங்கன்னா வீடு 3 இருக்குது, வீடு கூட போடலாம் வேணும்னா போட்டிங்கன்னா. 1 2 3 மூணாவது வீடு இங்கே இருக்கா. ஆனால் 4வது வீடு எங்கேயாவது தெரியுதுன்னா அப்போ வீட்டுக்கு போட தேவையில்ல. ஓகே. எனக்கு தெரில, நான் 3 தான் தெரியுது, அதனால போட்டேன். ஓகே. ஸோ இந்த பிக்சரில் 1 2 3 இப்போ நீங்கள் இங்கே 3 எழுத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரியா. 3 பாருங்கள், இப்படி எழுதணும், இப்படி பண்ணிவிட்டு அப்புறம் இப்படி இப்படி பண்ணி முதல்ல இது எழுதணும், அதுக்கப்புறம் இப்படி. ஓகே. இப்படி இப்படி அந்த மாதிரி 3 வந்து நீங்கள் அழகாக எழுதுங்க. இது எல்லாத்துலேயும் எழுதுங்க, சரியா. இது ஃபுல்லாக எழுதுங்க. ஓகே. நெக்ஸ்ட் இப்போ இங்கே வந்து 4ல் ட்ரையாங்கிள் வரைய சொல்கிறாங்க. 4. ஓகே. 4 1 2 3 4. அப்போ இப்போ எதுலாம் 4 இருக்குது பாருங்கள். பாருங்கள் இந்த பொம்மை வந்து 1 2 3 4 இருக்கா. இங்கே வந்து என்ன போட சொன்னாங்க, ட்ரையாங்கிள் போட சொன்னாங்க. அப்போ நம்ம ட்ரையாங்கிள் போடணும். ட்ரையாங்கிள் 4ல் ட்ரையாங்கிள் 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 ட்ரையாங்கிள். வேறு என்னென்ன 4 இருக்குது இங்கே பாருங்கள். யானை, எலிஃபெண்ட் பாருங்கள் 1
2 3 4 ட்ரையாங்கிள் போட்டோமா? வேறு ஏதாவது 4 இருக்கா? வேறு எதுவும் 4 இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு அப்போ இங்கே நீங்கள் 4 எழுதுங்க. சரியா? 4 எப்படி எழுதணும்? இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன், அப்புறம் இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன், ஒரு ஸ்டாண்டிங் லைன், அப்புறம் அப்படியே ஒரு ஸ்லீப்பிங் லைன், அப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்டாண்டிங் லைன். ஓகே, 4 அந்த மாதிரி இங்கே நீங்கள் ஃபுல்லாக 4லாம் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு 5 வந்து சர்க்கிள் பண்ண சொல்கிறாங்க. 5 இருக்கிற 5 பொருள் எது இருக்கோ அதில் சர்க்கிள் பண்ணணும். இதில் எது 5 இருக்குது பாருங்கள். இங்கே இந்த ஆட்டம் இருக்குல்ல, பொம்மை ஆட்டத்தை வந்து 5 பேர் பார்க்குறாங்க பாருங்கள். ஒரு குழந்த, 2 குழந்த, 3 4 5. அப்போ 5 இது. அதே மாதிரி இந்த குதிரை எவ்வளோ இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5. குதிரை கூட 5. 1 2 3 4 5. ஓகே, 5 பேர் பார்க்குறாங்க, 5 குதிரை இருக்குது. அப்போ 5ல் பண்ணிட்டோமா? அப்புறம் 5 எப்படி எழுதணும்? இப்படி எழுதிட்டு இப்படி எழுதிட்டு இப்படி எழுதிட்டு இப்படி எழுத தெரியும் உங்களுக்குன்னா நல்லது. தெரியாதவங்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு எழுத வந்துடும். இந்த மாதிரி எழுதுங்க. சரியா? 5. ஓகே, நெக்ஸ்ட்டு 6ல் வந்து பாக்ஸ் போட சொல்கிறாங்க. பாக்ஸ் 6ல் வந்து பாக்ஸ். ஸோ 6 என்னென்ன 6 இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், பலூன் 6 இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே ஒரு பாக்ஸ் போடணும். எல்லா பலூனுக்கும் ஒரு பாக்ஸ், ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இல்லை ரெக்டாங்கிள் பாக்ஸ். வேறு ஏதாவது 6 இருக்கா? 6 இருக்கா? பாருங்கள், கவனிச்சு பாருங்கள். எங்கேயாவது தெரியுதுன்னா சொல்லுங்கள். இல்லை அதில் நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் 6 எழுதணும். எப்படி எழுதணும்? இப்படி 6 இப்படியா மேலேருந்து வந்து இப்படி கீழே வந்து கர்வ் அப்படியே பெண்ட் ஆகும் பாருங்கள். 6. சரியா? இந்த மாதிரி நீங்கள் இதுலேயும் 6 ஃபுல்லாக எழுதுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 7 பார்ப்போம். 6க்கு அடுத்தது 7 இப்படி எழுதணும்ல. ஸோ இப்போ இதில் ட்ரையாங்கிள் போட சொல்கிறாங்க. 7 இருக்கிற பொருள் எதுலாம் 7 இருக்குது பாருங்கள். உங்களுக்கு என்ன தெரியுது? இதில் எண்ணி பாருங்கள். எது 7 இருக்குது? வீடு 7ஆ, இல்லை மரம் 7ஆ, இல்லை ஸ்டார்ஸ் 7ஆ, இல்லை மூன் 7ஆ? மூணு ஒன்று தான் இருக்குது. அப்போ 3 கண்டிப்பாக 7 கிடையாது. குரங்கு ஒன்று தான் இருக்குது. பூனையா இது? ஸோ பூனை 1 இருக்குது. குழந்தைங்க 2 பேர் தான் இருக்காங்க. இது 7 பாருங்கள். இந்த ஸ்டார். ஓகே, ஸோ இந்த ஸ்டார் பாருங்கள். இது வந்து உர்சா மேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வானத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 இந்த 7 ஸ்டார் அப்படியே ஒரு செட்டாக இருக்கும். இதை உர்சா மேஜர் சொல்லுவாங்க. இல்லை நம்ம இந்தியா இதில் வந்து அந்த காலத்துலேயே வந்து நம்ம இந்தியாவில் வந்து இதை வந்து சப்த ரிஷி மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்த ரிஷி 7 ரிஷிங்களோட மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் உர்சா மேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. உர்சா. ஓகே, ஸோ உர்சா மேஜர் இந்த 7 இது இருக்கா? அப்போ ஸ்டார் வந்து 7 ட்ரையாங்கிள் போட சொன்னாங்களா? 7 இருக்கிறதுக்கு ட்ரையாங்கிள் போடணும். சரியா? அப்போ நம்ம ட்ரையாங்கிள் போடுவோம். இங்கே ஒரு ட்ரையாங்கிள், 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 7th ஒன்னில் ஒரு ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ ட்ரையாங்கிள் போட்டோமா? அதுக்கப்புறம் 7 எழுத பழகுங்க. 7 7 இப்படி எழுதணும். 7. ஓகே, நெக்ஸ்ட்டு 8ல் வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க? சர்க்கிள் பண்ண சொல்கிறாங்க. இப்போ என்ன 8 இருக்குது பாருங்கள். வீடு 8 இருக்குது பாருங்கள். அப்போ சர்க்கிள் பண்ணும். 1 2 3 4 5 6 இல்லை இது வந்து வீடு நிறையா இருக்குது. 8 7 1 2 3 4 5 6 7 8. இங்கே ஒரு வீடு 8. அப்புறம் இவங்க 2 பேர் உட்காந்துருக்காங்கல்ல, இங்கேயும் ஒன்று இருக்குல்ல. அப்போ 9 இருக்குது. அப்போ இங்கே வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம சர்க்கிள் பண்ண முடியாது. வேறு என்ன இருக்குது? 7 பாருங்கள். 8 பாருங்கள். 8 மரம் பாருங்கள். மரம் எண்ணிப்போமா ஒரு வாட்டி? 1 2 3 4 5 6 7 8. அப்போ மரத்துக்கு தான் சர்க்கிள் போடணும். 1 இங்கே இருக்குது, 1 இங்கே, 3 4 5 6 7 8. ஓகே, லாஸ்ட் என்னது? இப்போ 8 எழுத பழகிக்கோங்க. சரியா? 8 வந்து இப்படி பண்ணிட்டு இப்படி வந்துட்டு இப்படி வரணும். ஓகே, இந்த மாதிரி 8 எழுதணும்.
நெக்ஸ்ட்டு 9ல் வந்து பாக்ஸ் போட சொல்கிறாங்க. ஸோ இப்போ தானே நம்ம பார்த்தோம் வீடு தானே 9 இருக்குது. அப்போ வீட்டுக்கெலாம் பாக்ஸ் போடுங்க. வீட்டு வந்து 1 2 3 4 5 6 7. அப்புறம் இங்கே வந்து பூனை உட்காந்துருக்குல்ல, இது ஒரு 8. அதுக்கப்புறம் இவங்க 2 குழந்தைங்க உட்காந்துருக்காங்களே, இது ஒரு வீடு தானே. ஸோ 9. அப்போ 9 பாக்ஸ் போட்டுட்டோம். இப்போ 9 எழுதணும். நீங்கள் 9 எப்படி எழுதணும்? 9 வந்து இப்படி எழுதிட்டு இப்படி இப்படி வந்துட்டு இப்படி, ஓகே, இப்படி. ஸோ இந்த மாதிரி இங்கே வரல இல்லை 9லாம் எழுதுங்க. ஓகே, ஸோ இப்போது இதில் வந்துட்டோம் நம்ம. நெக்ஸ்ட் என்னது? மேட்ச் பண்ண, கவுண்ட் பண்ணி மேட்ச் பண்ணோம், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி இல்லை. இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 7. அப்போ 7 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. யானை எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5. 1 2 3 4 5. அப்போ இங்கே 5ல் மேட்ச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 1 2 3. வீடு எவ்வளோ இருக்குது? 3. அப்போ 3ல் மேட்ச் பண்ணிடலாம். எவ்வளோ ஈஸி இல்லை? ஜஸ்ட்டு என்னென்ன நம்ம எண்ணிட்டு எது கரெக்டாக இருக்கோ மேட்ச் பண்ணணும். ஓகே, ஸோ ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியணும்? 1 2 3 4 5 அப்படி ஒன்று ஒன்றா எண்ணணும், கரெக்டாக எண்ணணும், தப்பாக எண்ணக்கூடாது. சரியா? ஓகே, இப்போது இங்கே வந்து கலர் 8 ஸ்டார்ஸ் சொல்கிறாங்க. 8 ஸ்டார்ஸ். எவ்வளோ ஸ்டார்ஸ்? 8. அப்போ நீங்கள் எண்ணணும், 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8 8 9 10. அப்போ லாஸ்ட்டு 2 பண்ணக்கூடாது. ஓகே, இந்த 2 கலர் பண்ணாதீங்க, இது எல்லாமே கலர் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கலர் 5 ஃப்ளவர்ஸ். அப்போ 5 ஃப்ளவர்ஸ் நீங்கள் எண்ணி பண்ணுவீங்கள்ல. ஓகே, நீங்களே எண்ணி பண்ணுங்கள். சரியா? எவ்வளோ? 1 2 3 4 5 அந்த மாதிரி எண்ணிட்டு பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே 6 பால்ஸ். அப்போ நீங்கள் இதில் எண்ணி பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள், ஒன்று ஒன்றா கவுண்ட் பண்ணுங்கள். ஓ, இது 1, இது 2, அந்த மாதிரி எவ்வளோ? 6. 1 2 3 4 5 6. 6 பால் மட்டும் கலர் பண்ணணும். மற்ற பாலில் எல்லா பாலுக்கும் பண்ணக்கூடாது. ஓகேவா? இங்கே என்ன எழுதியிருக்கோ அதான் பண்ணணும். கலர் 6 பால்ஸ் தான் எழுதியிருக்கு. நீங்கள் இது அதிகமாக பண்ணிட்டீங்கன்னா தப்பாயிடும். நெக்ஸ்ட்டு, ட்ரா பாத் ஃப்ரம் நம்பர்ஸ் 1 to 9 இன் த கரெக்ட் ஆர்டர். த லைன் ஷுட் நாட் கிராஸ் ஈச் அதர். ஓ, லைன் வந்து கிராஸ் பண்ணக்கூடாதான். 1 to 9 வரலும் லைன் போடணுமா? 1 to 9 வரைக்கும். ஓகே, அப்போ நம்ம இந்த பட்டர்ஃப்ளைக்கு வழி காட்டுறோம் பாருங்கள். இங்கேருந்து இங்கே வந்துடுச்சு. அப்போ 2லேருந்து 3, 3லேருந்து 4, 4லேருந்து 5, 5லேருந்து 6, அதுக்கப்புறம் 6லேருந்து 7 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஆனால் நம்ம வந்து இப்படி போக முடியாது, ஏன்னா லைன் கிராஸ் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம இப்படி சுற்றி போகணும். 7, அதுக்கப்புறம் 8, அதுக்கப்புறம் 9. பாருங்கள், கிராஸ் பண்ணாமல் பண்ணிட்டோமா? எந்த லைனும் எதுவும் டச் ஆகலைல்ல. இந்த மாதிரி இங்கேயும் பண்ண பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. எந்த லைனும் எந்த டச் ஆகலைல்ல. நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. லைக் வந்து 1 2 1 2 இப்படி 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 டச் ஆகக்கூடாது. சரியா? இப்போ பாருங்கள், இதில் 1 2 3 4 5 6 7 8 9 இதுலேயும் பண்ணிட்டோம். ஓகே, நாட்டி மங்கி வந்துடுச்சு பாருங்கள். நாட்டி மங்கி ரொம்ப வாலாக இருக்குது. இந்த மங்கிக்கு வால் இருக்குது, மங்கியும் வாலாக இருக்குது. ஸோ நாட்டி மங்கி ஷஃபல்டு த நம்பர் கார்ட்ஸ். நம்பர் கார்டு வந்து லைனாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க ஆர்டரில், சின்னதுலேருந்து பெருசு. 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3, அந்த மாதிரி லைனாக வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த மங்கி என்ன பண்ணிடுச்சு? எல்லாத்தையும் இப்படி இப்படி ஷஃபல் பண்ணிடுச்சு, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம தான் எடுக்கணும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இதில் எது முதல் நம்பரு? சின்ன நம்பர் எது பாருங்கள். 2 இருக்குது, 8 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது. முதல்ல எந்த நம்பர் வரும்? 2 வருமா? 3 வருமா? 3 வருமா? 5 வருமா? 5 வருமா? 6 வருமா? 6 வருமா? 8 வருமா? சொல்லுங்கள், எது முதல்ல வரும்? 1 2 3 4ல் எது முதல்ல வரும்? 2 தானே முதல்ல வரும். அப்போ இங்கே 2 எழுதணும். அதுக்கப்புறம் 3 2 3 3 தானே வரும். 3, அதுக்கப்புறம் 4 5, அதுக்கப்புறம் 5 வரும். அப்புறம் 6 வரும். 7 8. ஓகே, ஸோ இப்போ நம்ம எழுதிட்டோம் கரெக்டாக. ஓகே, இங்கே பாருங்கள், த கேட் ஹஸ் வாக்ட் ஆல் ஓவர் த ஃப்ளோர். இந்த பூனை வந்து நடந்து போயிருக்கு எல்லா இடத்துலையும். இப்போ எல்லா இடத்துலையும் நம்பர்ஸ் மிஸ்ஸிங்காக இருக்குது. அந்தந்த நம்பரில் வந்து அது கால் வச்சிடுச்சா, அதனால் அந்த நம்பர்லாம் மிஸ்ஸிங்காக இருக்குது, தெரிய மாட்டேங்குது, அழிஞ்சிடுச்சு. இப்போ என்ன நம்பர் வரும்? 5க்கு முன்னே எது வரும்? 1 2 3 4 5.
1 2 3 4 5 4 தானே வரும். 5க்கு முன்ன 4. அப்போ இங்கே வந்து 4 இருந்தது, அது வந்து பூனை அழிச்சிடுச்சு. அப்போ நம்ம இங்கே 4 எழுதணும். 5 6 7 8 7 வரும் இங்கே. கரெக்டாக? அந்த மாதிரி 2க்கு முன்ன என்ன வரும்? 2க்கு முன்ன இங்கே என்ன வரணும்? 1 1 2 1க்கு அப்புறம் தானே 2. அப்போ 2க்கு முன்ன 1, 2க்கு அப்புறம் 1 2 3 3 வரும் இங்கே. கரெக்டாக? அப்புறம் 4, அப்புறம் 5. அதே மாதிரி இங்கே 5 இருக்குன்னா 5க்கு அடுத்த நம்பர் எது? இங்கே என்ன இருக்கும்? அது பூனை வந்து எது மேலே கால் வச்சிடுச்சு? எந்த நம்பர் மேலே? 5க்கு அப்புறம் 6. கரெக்ட். 6க்கு அப்புறம் 7. கரெக்ட். 7க்கு அப்புறம் 8. கரெக்ட். 8க்கு அப்புறம் 9. 9 இங்கே இருக்குது, இது மேலே கால் வைக்கல பூனை. ஓகே. அப்போ 3க்கு அப்புறம் 4. 4க்கு அப்புறம் 5. 5க்கு அப்புறம் 6. 6க்கு அப்புறம் 7. ஓகே. இப்போது இதில் வந்து இதை முடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட்டு கலர் த பிக்கஸ்ட் நம்பர். இப்போ இங்கே பிக்கஸ்ட் நம்பரை கலர் பண்ணுமா? எது ரொம்ப பெருசு? 3 9 8 4. எது பெருசு சொல்லுங்கள்? 3 பெருசா, இல்லை 9 பெருசா, இல்லை 8 பெருசா, இல்லை 4 பெருசா? சொல்லுங்கள். விச் இஸ் பிக்கர்? பிக்கஸ்ட் 3 or 4 or 8 or 9? முதல்ல என்ன வரும்? 1 2 3 4 5 6 7 8 9. எல்லாத்துக்கும் அப்புறம் தானே 9 வரும். அப்போ 9 தான் பெருசு. அப்போ நீங்கள் இது கலர் பண்ணுங்கள். சரியா? 9 மட்டும் கலர் பண்ணுங்கள். ஓகே. இதில் மற்றதெல்லாம் பண்ணாதீங்க. ஓகே. நெக்ஸ்ட் இங்கே கேட்குறாங்க, ஹவு மெனி எல்லோ பாக்ஸஸ் ஆர் தேர்? கவுண்ட் அண்ட் ரைட் த நம்பர். நீங்கள் எல்லோ பாக்ஸ் எண்ணணும். எவ்வளோ எல்லோ பாக்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7. அப்போ இங்கே என்ன எழுதணும்? 7. 7 எப்படி எழுதுறது? இப்போ தானே நம்ம பார்த்தோம் அங்கே 7 எழுதுறது. அப்போ அந்த மாதிரி எழுதணும் 7. இப்போது ஹவு மெனி ஜாமுன்ஸ்? இது ஜாமுன்ஸ். இது நாவல் பழம் இல்லை, இது வந்து ஊதா கலரில் இருக்கும் பாருங்கள். இந்த பழம் இது உள்ள கொட்டை இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பழம். நீங்கள் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. சாப்பிட்லன்னா இனிமேல் சாப்பிடுவீங்க, கவலைப்படாதீங்க. இப்போ நீங்கள் வந்து சொல்லுங்கள், இதில் எவ்வளோ ஜாமுன்ஸ் இருக்குது? கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8. அப்போ 8 எழுதணும். இதில் 8 எப்படி எழுதுவோம்? இப்படி எழுதிட்டு இப்படி 8. ரைட் த நம்பர் ஆஃப் ஷீப் சீன் இன் த பிக்சர். இங்கே பாருங்கள், ஆடு எவ்வளோ ஆடு இருக்குது என்னன்னும். இங்கே ஆடு வந்து இது பாருங்கள் 1. அப்புறம் இது 2. இது மூஞ்சி அந்த பக்கம் இருக்குது 2. இது இன்னொன்று இருக்குது 3. இது ஒன்று 4. இது ஒன்று 5. இது ஒன்று 6. இது ஒன்று 7. இது ஒன்று 8. அப்புறம் இங்கே பாருங்கள், உள்ளே ஒன்று ஒளிஞ்சிருக்கு 9. ஓகே. எல்லாத்தையும் எண்ணிட்டோமா? ஸோ 9 இருக்குது. 9 எப்படி எழுதுவோம்? 9. ஓகே. இப்போ இங்கே வந்து 4 ஃப்ரூட் வரைய சொல்கிறாங்க. 4 ஃப்ரூட்ஸ் பாருங்கள். 4 எழுதியிருக்கா? ஃப்ரூட்ஸ், FRUITS ஃப்ரூட்ஸ். அப்போ நீங்கள் இங்கே 4 ஃப்ரூட் வரைங்க பாருங்கள். வேணும்னா இங்கேயே பார்த்து வரையலாம். இங்கே ஆப்பிள் ஒன்று இருக்குது, பனானா இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. வேறு ஏதாவது இங்கே இந்த பழம் இது வரைஞ்சிக்கோங்க, இந்த நாவல் பழம், ஜாமுன்னு. அப்போ அந்த மாதிரி 4 ஃப்ரூட்டு. இங்கே ஒரு ஃப்ரூட்டு, இங்கே ஒரு ஃப்ரூட்டு, இங்கே ஒரு ஃப்ரூட்டு, இங்கே ஒரு ஃப்ரூட். அந்த மாதிரி 4 வரையணும். சரியா? which 2 groups together have 8 fruitsன்னு கேட்குறாங்க. encircle them. இப்போது உங்ககிட்ட வந்து நீங்களாம் 8 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க வச்சுக்கோங்க. 8 பேர் வந்து இருக்கீங்க. எல்லாருக்கும் ஒரு பழம் வரணும். அப்போது டீச்சர் சொல்கிறாங்க, இந்த 3 பஞ்ச் இருக்குது பாருங்கள். இது ஒரு பஞ்சு, இது ஒரு பஞ்சு, இது ஒரு பஞ்சு. இதில் 3 பஞ்சுமே எடுத்துகிட்டு வரக்கூடாதான். ஏதாவது 2 பஞ்சு தான் எடுக்கணுமா. ஆனால் அந்த 2 எடுத்திங்கன்னா 8 வந்துடணுமா. எல்லாருக்கும் ஒன்று வந்துடணுமா. அப்போ நீங்கள் பாருங்கள், இதையும் எடுத்திங்கன்னா 1 2 3 4 5 5 தான் வரும். அப்போ 3 பேரும் கிடைக்காது. நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்க? 8 பேர் இருக்கீங்க. அப்போ இந்த 2 எடுக்கக்கூடாது. ஓகே. இந்த 2 எடுத்தால் இதுவும் எடுத்தால் 1 2 3 4 5 6 7. ஓ, அப்போ கூட 7 தான் வரும். 7ஓட பெருசு இல்லை 8. 7 8. 7க்கு அடுத்த நம்பர் தானே 8. அப்போ இந்த பஞ்சும் ஆப்பிளும் எடுக்காதீங்க. நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுங்கள்? இதையும் எடுங்க. இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8. இப்போ 2 சேர்த்தா 8 வந்துடுச்சா? 5 + 3 1 2 3 4 5 6 7 8 8 வந்துடுச்சு. அப்போ இது 2ஐயும் சர்க்கிள் பண்ணிடலாமா? இது அண்ட் இது.
ஓகே. இப்போ இங்கே வந்து 2 குரூப்பு எடுக்கணும். ஆனால் அதில் 7 அம்ப்ரெல்லா வரணும். இப்போ மழை வருது, அம்ப்ரெல்லா எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்கன்னா, இப்போ 7 பேர் இருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்க? 7 பேர், 7. அப்போ நீங்கள் இந்த பண்டல் எடுத்திங்கன்னா 4, 3. இது கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பண்டலில் 1, 2, 3, 4. இதில் 3, 5, 6, 7. அப்போ இது 2 எடுக்கலாம். ஏன்னா இதுவும் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க, அதிகமாக எடுப்பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஆகிடும். நீங்கள் 7 தானே வேணும். அப்போ இந்த 2 எடுக்காதீங்க. நீங்கள் அதிகமாக தானே வருது, 1 எக்ஸ்ட்ரா வரட்டுமே அப்படிலாம் எடுக்கக்கூடாது. கரெக்டாக 7 தான் எடுக்கணும். அப்போ இந்த 2 எடுக்க முடியாது. ஓகே, இந்த முதல்லும் லாஸ்ட்டும் எடுக்க முடியாது. பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஆகிடும். அப்போ நம்ம ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் தான் எடுக்கணும். அப்போ இதுக்கு சர்க்கிள் பண்ணிடலாமா? வாங்க சர்க்கிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு, செகண்டு. நெக்ஸ்ட்டு, விச் ஆர் லெஸ் இன் நம்பர், கப்ஸ் ஆர் ஸ்பூன்ஸ்? எது கம்மியோ அது சர்க்கிள் பண்ணணும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இதில் கப்பு கம்மியாக இருக்கா, ஸ்பூன் கம்மியாக இருக்கா? எண்ணி பார்க்கணும். நீங்கள் எண்ணி பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7. கப்பு எவ்வளோ இருக்குது? 7 கப் இருக்குது. ஸ்பூன் 1, 2, 3, 4, 5, 6. 6 தான் இருக்குது ஸ்பூனு. எது கம்மி, 6ஆ 7ஆ? சொல்லுங்கள், டக்குன்னு சொல்லுங்கள். 6ஆ 7ஆ? 6. கரெக்ட். 6க்கு அப்புறம் தானே 7. அப்போ 6 கம்மி, 7 அதிகம். அப்போ ஸ்பூனை வந்து நீங்கள் சர்க்கிள் பண்ணணும். ஓகே. ஓகே, அவ்வளோதான். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிடுச்சு. அப்புறம் ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் இருக்குது. நம்பர் கார்ட்ஸ்லாம் நீங்கள் 1 to 9 பண்ணி ஸ்கூலில் சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணுங்கள் தனியாக. இப்போது இந்த சாப்டர் இதோட நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் அடுத்த சாப்டர் பார்ப்போம், 4வது சாப்டர். அது வரலும் நல்லா படிங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.